அவர் எதற்காக உனக்கு ரோல் மாடல், அவர்கிட்ட இருந்து என்ன விஷயங்கள் கத்துக்கிட்ட, அவர் இது அந்த மாதிரி ரோல் மாடலா மாறினதுக்கு காரணம் என்ன, அவர் என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணார். இந்த பாட்டை நம்ம விட்டுறோம். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒருத்தர் கஷ்டப்பட்டு வர்றாரு, ஒரு கண்டக்டர் கஷ்டப்பட்டு வர்றாரு, வாய்ப்பு தேடி வந்து பிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கு. அப்ப அவரோட ஜேர்னி எப்படிப்பட்டது, எங்க ஆரம்பிச்சது ஜேர்னி? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பஸ் கண்டக்டர் லைஃப், தமிழ் தெரியாது, அங்கிருந்து வந்து தமிழ் திரையுலகத்துல இன்னைக்கு கோலோச்சுற இந்த நிமிஷம் வரைக்கும் கோலோச்சுறாருன்னா அதற்கு பின்னாடி அவர் போட்ட எஃபோர்ட் என்ன, அவர் சந்தித்த சவால்கள் என்ன, அவர் பட்ட வழிகள் என்ன, ரணங்கள் என்ன, அதெல்லாம் என்ன தெரியுமா? அப்ப நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா சக்சஸ் ஸ்டோரி அல்ல, அவருடைய ஸ்ட்ரகிள் ஸ்டோரி, அவரோட சேலஞ்சஸ் ஸ்டோரி, அதை படிக்கணும். அது எப்படி அவர் கடந்து வந்திருப்பாரு. நீங்க திங்க் லைக் அ ஹீரோ, திங்க் லைக் இன்ஸ்பிரேஷன், திங்க் லைக் ரோல் மாடல். நீங்க அவரா மாறுங்க.